உலகெல்லாம் முரந்தோதற்கரியவன் நிலவுலாவியே நிற்பனி வேணியன் அழகிச் சோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நம பார்வதி பதனி அரவஹாதேவீஸ்வரி புத்ரி நாட்டவர்க்கும் விரைவா போற்றி. எல்லாம் வல்ல ஞானமே வழிமாக திகழக்கூடிய பரம்பொருடைய திருவிழாலும் நமக்கு தோன்றா துணையாக விளங்கக்கூடிய குருவாசனியான துறை தன்னுள்ளாலும் இங்கு மிக சிறந்த முறையிலே நமக்கெல்லாம் அருள்வாழி வழங்கி வருகின்ற ஸ்ரீ வித்யாலட்சுமி கணபதியினுடைய தன்னுள்ளாலும் இந்த ஒரு அறிவான ஒரு பள்ளி நிர்வாகத்திலே அந்த பள்ளி வளாகத்திலே இந்த ஆலயத்தை அமைத்து அந்த மகா கும்பாபிஷேக விழாவையும் சிறந்த முறையிலே செய்து அதனைத் தொடர்ந்து ஓராண்டின் நிறைவாக இன்றைய தினத்திலே அந்த முதலாம் ஆண்டு விழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி வருகின்ற பள்ளி தாளர்கள் உள்ளிட்ட அன்பர் பெருமக்களே மற்றும் இந்த அருமையான ஒரு பூஜைக்கு அமர்ந்து பூஜைகளை செய்துள்ள அன்பர்களே, இந்த நிறைவு தீபாவளி பூஜைகளை கலந்து கொண்டுள்ள பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் நமது நிறைந்த நல்வாழ்த்துக்களையும் ஆசைகளையும் உரித்தாக்கின்றோம். நாம் எல்லாம் செய்த மிகப்பெரும் புண்ணியம் இந்த தினத்திலே ஒரு அருமையான ஒரு பூஜைகளை தரிசனம் செய்வது. வாழ்க்கையிலேயே எத்தனையோ சிந்தனைகள் எத்தனையோ நாம் செய்து கொண்டு வருகிறோம். அதிலே நமக்கு பலன் தர வல்லது என்று பார்த்தோமேயானால் இறைவன் வழிபாடு ஒன்றுதான் நமக்கு எல்லாம் மிகச்சிறந்த ஒரு பலனை தரவல்லது. ஆறாவது பிறவி மனித பிறவி என்று சொல்வார்கள். இந்த உலகத்திலே வாழக்கூடிய பிறவிகள் கோடான் கோடி, எத்தனையோ கோடி ஜென்மங்கள் உண்டு, எத்தனையோ பிறப்பினங்கள் உண்டு. அதை 7 வகையாக பிரித்தார்கள். ஒரு ஆன்மாவுக்கு எத்தனையோ வகையான ஜென்மங்கள், அதில் 7 பிறவிகள் என்று சொல்வார்கள். முதல்ல அந்த